குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூரி கிழங்கு தேங்காய் சட்னி. மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரி போட்டிருக்கேன், கிழங்கு வச்சுருக்கேன், தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் வாங்க. நான் கோதுமை மாவு காப்படி எடுத்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். நல்ல சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு, பூரி மாவு பக்குவத்துக்கு பாருங்கள். அமுக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிடணும். இப்போ நான் வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நீல வாட்டத்தில் நல்லா நைஸாக பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன். 4 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சுருக்கேன். இதை உரித்து ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ உருளைக்கிழங்கு உரிச்சாச்சு. இப்போ நான் அடுப்பில் ஏஎம்சி வெசல் வச்சு ஹீட் பண்ண வைக்கேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏஎம்சி வெசலில் செய்யும்போது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்கள்லாம். இப்போ இதில் நான் கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, மிளகு போட்டு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே பச்சை மிளகா தக்காளிலாம் போட்டுக்குவோம். இப்போ இந்த வெசலில் செய்யும்போது, ஏஎம்சி வெசலில் செய்யும்போது எண்ணெய் ரொம்ப கம்மியாக செலவாகும். நான் ஏஎம்சி வெசல்லே தான் பூரியும் போட போகிறேன். நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். ஏஎம்சி வெசல் வச்சுருக்கவங்கெல்லாம் எப்படி சமைக்கிறதுன்னு. இதில் நான் சாதாரண வெசல் மாதிரி தான் சமைக்கணும். எண்ணெய் கம்மியாக செலவாகும். உப்பு காரம் எல்லாம் கம்மியாக செலவாகும். தக்காளி போட்ட உடனே உப்பு போட்டுருவோம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சிரும். இப்போ இதில் உருளைக்கிழங்க உதுத்து விட்டு போட்டுருவோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணால் பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிழங்கு ரெடி. இப்போ பூரிக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ பூரிமா தட்டிட்டேன். இந்த கணத்தில் தட்டினா போதுமானது. நான் இதையும் ஏஎம்சி வெசலில் தான் பொரிக்க போகிறேன். இதை எண்ணெய் ஊற்றி தான் பொரிக்கிறோம். ஆனால் பூரியில் எண்ணெயே இருக்காது. நம்ம பூரி சாப்பிட்டதுக்கப்புறம் திகட்டாது. ஏஎம்சி வெசலில் பூரி செஞ்சோம்னா பூரி சாப்பிட்ட எஃபெக்டே இருக்காது. நல்ல செரிமானம் ஆயிரும். இல்லாட்டி காலையில் நம்ம பூரி செஞ்சு சாப்பிட்டோம்னா மத்தியானம் ஒரு மாதிரி நெஞ்சை கரிச்சிக்கிட்டே இருக்கும். இதில் செஞ்சு சாப்பிடும்போது அந்த நெஞ்சை கரிப்பு இருக்காது. எண்ணெயோட தன்மை மாறாது பூரி போடும்போது. இப்போ பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வெசலில் பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணி காமிக்கிறேன். ஏஎம்சி வெசல் வச்சுருக்கவங்கெல்லாம் அதிலே பூரி செய்யுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பரிமாறியிருக்கேன். பிளேட்டில் வச்சு 2 பூரி வச்சுருக்கேன். கிழங்கு சட்னி. மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் வாங்க. எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.